அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தெரே ஈஷ்க் மெயின் படத்தோடைய ட்ரெய்லர் தான். இந்த ட்ரெய்லருக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தது காரணம், நேற்று இந்த படத்தோட ஜோக் பாக்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பாடல்கள் இன்னி தொடர்ந்து வரப்போகுதுங்க. நான் இன்னும் வீடியோ பண்ண ஆரம்பிக்கல, ஆனால் அந்த பாடல் எல்லாமே எல்லாரும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னன்ற தெரியல, அந்த பாட்டு இந்த ட்ரெய்லர் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ரிவீல் பண்ணிட்டேன் போல். ஸோ எஸ், இந்த ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். தான் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தனுஷ் கிருத்தி சனோன் இந்த படத்தில் லீடிங் காஸ்ட்டாக நடிச்சிருக்காங்க. நம்ம ஆனந்த் எல் ராய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி, நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ட்ரெய்லருக்கு பார்த்துட்டு வந்துடலாம். பிகாஸ் இந்த மாதம் 28 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்தோம் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வெறும் 3 minutes and 23 seconds, வெறும் இல்லை 3 minutes and 23 seconds இருக்குது. ஆரம்பிக்கலாமா மக்களே? வாங்க. ஸோ 3, 2, 1 and here we go. जय हिंद सर. ஓகே. மீட் ஃப்ளைட் லெஃப்டினன்ட் ஃபோர்ஸஸில் இருக்காரா என்ன? அஜித் சிங்கோட அது முடியாதுங்க. அவுட் ஆஃப் தி வேர்ல்டு for the emotion. Still aggressive, still angry. You love this image of yours, right? Sorry भैया, stop it. उसे कहना लो पात्र. अब इतनी सुंदर लड़की का हाथ अगर उठा है तो किसी गाल पे तो पड़ना ही चाहिए. Chic. पा डायरेक्टर प्रांजना அந்த ஆரைய பாருங்க, அதுல கூட லவ் தான். वायलेंट इंसान बना सकती हूँ. क्यों जवान लड़के की जिंदगी बर्बाद कर रही हो मैडम? मैं प्यार में पड़ गया तो दिल्ली फूंक दूंगा. तेरे इश्क में क्या से क्या बना, तेरे इश्क में. लड़कियां ना हमेशा राजकुमारों के सपने देखती हैं. मोहब्बत में समझदारी की आदत होती है उन्हें. And I didn't know how to explain him that. हम ना शादी कर लेते हैं जल्दी से. मैं ऐसे लड़कों की साइकोलॉजी जानती हूँ. जब वो लड़की को शादी के जोड़े में देख लेते हैं ना, तो वो चले जाते हैं. मैंने कहा था मैं प्यार में पड़ गया तो पूरी दिल्ली फूंक दूंगा. ओ पा इंटेंसिव. मर जाओ बे पंडित, प्रेम में मृत्यु है, पंडित नहीं. भाई मुक्ति के पीछे भाग मत, अपने इश्क में इतना जल कि मुक्ति खुद तेरे पैरों में गिर के भीख मांगे कि स्वीकार करो मुझे. मेरा जी उब गया है इस बेचौध प्यार से. मुझे बस लड़ना है. ஓகே. ஆஹா. ஸோ தமிழ், ஹிந்தி, தெலுங்கு 3 லாங்குவேஜில் வரப்போகுது. எங்கே ஆரம்பிக்கன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அந்த லவ்வை எப்படிங்க அது ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு இப்போயும் அது புரிய மாட்டேங்குது. எப்படி அது இவருக்கு மட்டும் அது முடியுது? நான் பார்த்த ஆக்டர்ஸ்லேயும் இவருக்கு அந்த ஒரு இமோஷனை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்த்துடணும். அப்படித்தான் இந்த கேரக்டர் இப்படி தான் வாழ்கிறேன், இவர் தான் சரியாக இருப்பார். ரீசெண்டாக பார்த்த இட்லி கடையில் கூட அப்படி தாங்க இருந்துச்சு. வேறு லெவலான ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி. அந்த 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 பேரிங் ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க எப்படி அதை கொண்டு போகிறாங்கன்னா, ஆரம்பத்தில் இவர் அவங்க பின்னாடி போகிறதும், எண்டிங்கில் வந்து இவங்க அவங்க அவர் பின்னாடி போகிறதா இருக்கட்டும். அண்ட் இதில் வந்து நினைக்கிற ஒரு ஏர்ஃபோர்ஸஸில் இருக்கார் போல். இதில் வந்து
அதான் ஸ்டார்டிங் அவங்க வந்து மீட் பண்ணுறாங்கல்ல, இவர் இதை தான் லாஸ்ட்டாக அந்த டயலாக் தான். அதோட இந்த ஓவரால் இந்த ட்ரெய்லரில் வந்து டயலாக்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக செதுக்கி எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயமா பார்க்குறேன். அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து நான் நினைக்கிறேன், இந்த படத்தோட டியூரேஷன் நான் பார்த்தேன், எனக்கு 3 hours 25 நிமிஷம் நினைக்கிறேன், 25 minutes. ஸோ படத்தோட டியூரேஷனும் ரொம்ப அதிகம். அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏரமான், அதுக்கப்புறம் வந்து தனுஷோடைய காம்பினேஷன் வந்து எல்லா படங்கள் ஃப்ரம் மரியான், அதுக்கப்புறம் வந்து ரஞ்சனாவாக இருக்கட்டும், ராயனாக இருக்கட்டும், அட்ராங்கிரே, அதெல்லாம் பேர் போன ஆல்பமுங்க. அதை தூக்கி அடிக்கிற மாதிரி கூட இல்லை. அந்த ஆல்பமை தாண்டி இன்னொரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மோடை செட் பண்ணி விட்டார் இவர் வந்து நம்ம பெரிய பாய். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஸ்பெசிஃபிக்காக அதில் வந்து பார்த்தது இல்லைன்னா, இவங்க வந்து அவ்வளோ போல்டான ஒரு கேரக்டர் நடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு விமனாக இந்த ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கும்போது சிம்பிளாக சொல்லிடலாம் இப்படி பண்ணலாம், ஆனால் பட் அதை எடுத்து பண்ணுறாங்கல்ல, அதுக்கான கட்ஸ்க்கு வந்து நாங்கள் பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கிருத்திசனுக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம இந்த டிரெக்டர், ஸோ டிரெக்டர் ஸ்பெஷலி வந்து இந்த மாதிரியான ஒரு அவுட்கம் நமக்கு எப்படி தரப்போகிறாருன்னா, அதில் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் ஆஃப் லவ், எப்படி காதல் வந்து வெளிப்படுது ரொம்ப அருமையாக வந்து காமிச்சிருக்காரு. அண்ட் அந்த இமோஷன்ஸ் வெளிப்படுத்தும் போதாக இருக்கட்டும், அந்த காதல் வெளிப்படுத்தும் போதாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கொஞ்சம் குட்டி குட்டியான அந்த சின்ன சண்டைகளாக இருக்கட்டும், ஈவன் அவங்க வந்து அறைய போகும்போது அந்த கையெடுத்து வந்து இந்த கையில் அடிச்சுட்டு அந்த கண் அடிக்கிற விஷயம் பிளிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சீனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து சர்ப்ரைசிங்காக இந்த ஒரு எலிமெண்ட் இதில் பார்க்குறதுக்கு இல்லை, பிகாஸ் ஏற்கனவே நாங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பாடல்களை பார்த்துறோம். தேரமேரேஷ்கோடைய அந்த டைட்டில் பாட்டாக இருக்கட்டும், இல்லை நான் உசே கேனாவில் வந்து அதுலேயும் வந்துருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். அதில் இருக்க ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து இதில் போட்டு அப்படியே மர்ஜ் பண்ணி விட்டுட்டாங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்ததாக இருந்தால் நம்மளை என்ன சொல்கிறது, நம்ம தனுஷோடைய அந்த இதுதான் ஹீரோ, அந்த ரோலு தான் என்ன சொல்கிறது. இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப ரேர் மெட்டீரியலுங்க. எல்லாம் வர்றது எல்லாமே எல்லாம் ஒரு இதை பொறுத்து வரும். என்ன சொல்கிறது, ஒரு விதமான என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ், ஆக்ஷன் இதெல்லாம் கலந்து வரும். ஆனால் இது லவ் கலந்த ஒரு ஆக்ஷன் இருக்குதா இருந்தால் அது வந்து ஒரு இன்னொரு லெவல் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இது பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடியான இதுவரை நான் அந்த படத்தை கண்டிப்பாக போயிட்டு பார்க்கணும். ஆனால் பார்க்க முடியுமான்றது தெரியல. ஆனால் பார்க்கலாம் எப்படி இது அமைய போகுது நீங்கள். ஏன்னா இல்லை அந்த அதில் இன்னொரு டான்ஸ் இது கூட இருந்துச்சுங்க. லிட்டில் ஒரு பாடல் ஒரு அட்ராங்கிரியில், அந்த பாட்டோடைய ஒரு ரெஃபரன்ஸ் இங்கே வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அவங்க எல்லோரும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடுவாங்கல்ல அது. அண்ட் அந்த டயலாக் எல்லாம் அத்துப்படி தான். அது வாய்ஸ் ஒரு சைக்காலஜி இது தான். ஒரு பொண்ணு கல்யாண ட்ரெஸ்ஸோட இருந்தால் வந்து எப்படி கல்யாணத்துக்கு எடுக்க தான் வரப்போகிறான்ற மாதிரி ஒரு இது மைண்ட் செட். அதெல்லாம் இவ்வளோ அதான் நடக்கிற விஷயத்தை அப்படியே நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி அமைய போகுதுன்னு தெரியலை. நீங்கள் ட்ரெய்லர் எங்கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்கல்ல, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்து அதை நான் பார்த்துக்க மேலே. ஸோ நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. அண்ட் இந்த படத்தோட ஆல்பம் கண்டிப்பாக வரப்போகுது. 7 பாடல்கள் பேலன்ஸில் இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு 2 கூட பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ பண்ணி என்னோடய டைமை முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி நான் அதை அப்லோட் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், மற்றபடி நான் அதுவும் இல்லை. பார்த்து முடிச்சிடும். வேறு எந்த கருத்தும் இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த எந்த வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லைனா எதுக்காச்சும் எடுத்து பேசணுமா அதை கூட நீங்கள் சொல்லலாம் கீழே. நான் ஏன் இவ்வளோ ஹஸ்கி வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் ரொம்ப ஹஸ்கியில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை கூட நீங்கள் எப்படி எடுத்துருப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா இடையில வீடியோ கட்டாக இருக்கும், அந்த ஒரு காரணத்தினால்தான். அண்ட் எதுவும் தப்பாக எடுத்துக்காங்க. அடுத்த வீடியோலாம் கண்டிப்பாக அது வந்து இல்லை ஒரே டேக் வீடியோ தாங்க. ஸோ வீடியோவை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அண்ட் விடை பெற்று சென்று வருகிறேன் மறுபடியும். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.